டித்வா புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்கள்ல கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. அந்த வகையில மயிலாடுதுறை மாவட்டத்திலும் நேற்று முதலே கனமழை பெய்து வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மயிலாடுதுறை இருக்கக்கூடிய தரங்கம்பாடி அருகே காளியப்பநல்லூர் என்கிற பகுதியில நாம் இருக்கோம். இந்த காளியப்பநல்லூர் அம்பேத்கர் நகர் பகுதியில தான் கிட்டத்தட்ட ஒரு 100 குடியிருப்புகள் இருக்கு. இந்த 100 குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. நேற்று காலை முதல் இந்த பகுதியில பெய்த கனமழையின் காரணமாக இந்த குடியிருப்புகள் முழுவதும் நீரால் சூழப்பட்டுள்ளது. ஏன்னா இப்பகுதியை சேர்ந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு மழை பெய்யும் பொழுது சாதாரண மழைக்கு இந்த பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து மக்கள் அவதிக்குள்ளாகிறாங்க. அதுவும் நேற்று இன்றும் கனமழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில அதிக அளவிலான நீர் இந்த பகுதியில் சூழ்ந்திருக்கு. இது குறித்து இப்பகுதி மக்களிடம் கேட்போம். வணக்கம். இப்ப இந்த பகுதியில் மழைநீர் சூழ்ந்திருக்கு. இது தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்கா இல்ல கனமழையின் காரணமா நடக்குதா? தொடர்ந்து 8 வருஷமா நடந்துருக்கு சார். இதே தான். நாங்க எல்லார்ட்டயும் சொல்லிட்டோம். ஆனா யாருமே ஆக்ஷன் எடுக்கிற மாரி தெரியல. வருஷம் வருஷம் பார்த்துட்டு போறாங்க தவிர, வேற எதுவுமே பண்றதில்ல. இங்க அவ்வளோ வீடு இருக்கு. 45, 50 வீடுக்கு மேல இருக்கு இந்த தண்ணிக்குள்ளேயே. பாதி வீடு நேத்து முழுவிட்டு, நாங்களே ஆக்ஷன் எடுத்து தனியாவே நாங்களே வெட்டி, எல்லாத்தையும் நாங்களே ரெடி பண்றோம். இங்க ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரோடு போடுறதில்ல. அந்த மழை டைம்ல முடிஞ்சோனே அளந்துட்டு போறது, அதோட விட்டுர்றாங்க. இதுதான் எல்லா வருஷமும் நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் ஒவ்வொரு மழையா இருந்ததுனால எல்லா வீட்டுக்குள்ளேயும் தண்ணி புகுந்துட்டு, எல்லா வீட்டு செப்டி டேங்கும் வெளில வந்துட்டு. எல்லாருமே சின்ன சின்ன குட்டி குட்டி பசங்க இருக்காங்க, நெறைய பசங்க. பெரிய ஆளு கூட என்னமோ பண்ணிக்கலாம். குட்டி பசங்கள வச்சுட்டு சமாளிக்க முடியாது. வெறும் கொசுக்கடி வேற அதிகமாயிட்டு இப்போ ரொம்ப ஓவரா. யாருமே இதுவரைக்கும் ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கல. இன்னைக்கும் மழை பெஞ்சதுன்னா என்ன பண்ண போறோம்னு எங்களுக்கு தெரியல. நீங்க என்ன மாதிரியான கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க? எங்களுக்கு சுற்றி தண்ணி நிற்குது. ஒன்றும் பண்ண முடியல. வெளியில் போக முடியல, வர முடியல. அவசரத்துக்கு கூட எதனா ஒரு ஜாமான் வாங்குறதுக்கு கூட போக முடியல. ரொம்ப பாருங்க, முட்டி தூரம் தண்ணி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பசங்களாம் சின்ன சின்ன பசங்கள்லாம் தண்ணியில் தான் இருக்கிறாங்க. ஃபுல்லாக வெறும் செப்டி டேங்க் அப்படியே கருப்பு கருப்பாக போயிட்டுருக்கு தண்ணி. சரியான வடிகாலே இல்லை எங்களுக்கு. வடிகால் இல்லாமல் தண்ணி வடிய மாட்டேங்குது. தண்ணி வடிஞ்சால் நாங்கள் கொஞ்சம் இன்னும் சமாளிக்கலாம். ரோடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் இதேமாதிரி தண்ணி நின்றுச்சு. எல்லாம் வந்தாங்க, அளந்தாங்க. நாங்கள் இப்போ ரோடு போட்டுருவோம் கண்டிப்பாக உங்களுக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க மழை நாள் முடிஞ்சதோடு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஒரு மண் அடிக்கணும் அப்படின்னாங்க, மண்ணும் அடிக்கல. அவங்க எதுவுமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. நாங்கள் இப்படியே தான் இருக்கோம். அது என்ன பண்ணுறது? நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டம் அனுபவிக்கிறீங்க? உங்கள் வீடு மழையில் மூழ்கி இருக்கா? ஆமாம் சார், கண்டிப்பாக மூழ்கி இருக்கு. நான் 8 வருஷமாக அங்கே தான் சார் இருக்கோம். வீட்டுக்குள்ளே பாம்பு வருது. மழை ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாமே வீட்டுக்குள்ளே தான் சார் நிற்கிது. எங்கள் பிள்ளைங்கள வச்சுட்டு எங்களால் இருக்கவே முடியல சார். இதே தான் 8 வருஷமாக நடக்குது. ரோடு போட மாட்டேன்றாங்க. போடுறேன்னு தான் சொல்கிறாங்களே தவிர, ஒரு நாள் கூட ரோடு போட்டதே இல்லை. வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான்.